சின்ன தம்பி எங்கடா போன? உன்னை யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஆஹா. அப்புறம் எதுக்குடா வீட்டை விட்டு இப்படி கிளம்பி போன? ஏப்பா சின்ன தம்பி, உன்ட்டதான் அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. எங்க போன எதுன்னு சொல்லியா? பதில் சொல்லப்பா. எங்க என்னங்க ஆச்சு? இவன் எங்க இருந்தான்? அபிராமி, சின்ன தம்பிக்கு ஏதோ கனவு வந்திருக்கும் பாரு இருக்கு. அவங்க அம்மாவை பார்க்கணும்னு தோணிருக்கு. உடனே நகரத்தில் பைய தூக்கிட்டு கிளம்பிட்டான். இங்க எதுக்கு வந்து படுத்திருக்க? பையெல்லாம் வேற எடுத்துட்டு வந்திருக்க. உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். என்ன பிரச்சனை? வீட்டில் யாராச்சும் சொன்னாங்களா? பெரியய்யா அவங்க எதுவும் சொல்லலைங்கய்யா. அண்ட் நானாதான் பெரியய்யா கிளம்புனேன். நைட்டெல்லாம் தூக்கமே வரலங்கய்யா. என்னமோ அம்மாவை பார்க்கணுன்னு தோணுச்சு. சரி வாடான்னு காரில் ஏற்றிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்க கிளம்பணும். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்போம். பெரியய்யா நம்ம வீட்டுக்கு வண்டி விட சொல்லுங்கய்யா. எனக்கு எல்லாம் தெரியும், நீ சும்மா இரு. இல்லைங்கய்யா, நாச்சியாராம என்னை தேடிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, முதல்ல அவங்கள போய் பார்க்கலாம். அவங்க ஏதாவது நினைச்சு பயந்துட்டு இருக்க போறாங்கய்யா. சரிடா, அதுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போகுது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் பெரியய்யா. நாச்சியாராமகிட்ட நான் சொல்லாம கிளம்பி வந்ததே பெரிய தப்பு. இப்போ அவங்க என்னை தேடிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க முன்னாடி போய் நிற்காம எங்கள் அம்மாவை பார்க்க போகிறது எனக்கு சரியாக படலை. முதல்ல நாச்சியாராமா பார்த்துடலாங்கய்யா. பார்த்து சொல்லாமல் கிளம்புனதுக்கு மன்னிப்பு கேட்டாதாங்க எனக்கு மனசு ஆறும். நான் சாயந்தரமாக கூட எங்கள் அம்மா பார்த்துக்கிறேங்கய்யா. என்னடா சின்ன பையன் மாதிரி அதான் ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு வண்டியை வீட்டுக்கு விட சொல்லுங்கய்யா. உன்னை பார்த்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்டாதான் மனசாருன்னு பிடிவாதமா இருந்துட்டான். அவங்க அம்மா கூட பார்க்காம திரும்பி வந்துட்டான். என்னடா ஆச்சு உனக்கு? அது என்னவோ தெரியலமா, திடீர்னு அம்மாவை போய் பார்க்கணுன்னு தோணுச்சு. அந்த நேரத்தில் நான் வேற எதையும் யோசிக்காம அப்படியே கிளம்பி போயிட்டோமா. சொல்லாம போனது தப்புதாம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. சரி விடு, இனிமே இப்படி பண்ணாத சரியா?